அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கெல்லாம் தெரியும், காசாவுடைய மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாமே நம்ம தினம் தினம் செய்திகளில் பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கு காசாவுடைய மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதே இந்த உணவு பற்றாக்குறை தான். உணவு இல்லாம மக்கள் மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில அங்க வறிய ஒரு நிலை காணப்படுது. ஸோ மக்கள் மிச்சமே உணவு இல்லாம கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளை நம்ம காணலாம். அந்த வகையில எகிப்து, லிபியா, துனிசியா, அல்ஜீரியா, மொரோக்கோ போன்ற நாடுகளை சேர்ந்த மக்கள் ஒரு வேலை செய்யறாங்க. காலி தண்ணீர் போத்தல்கள்ல அரிசி, பருப்பு, பீன்ஸ் போன்றவற்றை நிரப்பி கடல் மூலம் அனுப்புறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில நம்ம காசாவுடைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் நினைச்சதுனால தான் இப்படியான ஒரு செயல் சாத்தியமாக இருக்குது. ஸோ அவங்களோட நம்பிக்கை இதை கடல் வழியாக அனுப்பினா அந்த மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அவர்களுடைய நம்பிக்கை போலவே அந்த போத்தல்கள் காசாவுடைய மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஸோ இதுல அல்லாஹ் தாலாவுடைய ஒரு அருள், அல்லாஹ் தாலாவுடைய சக்தி, வல்லமை எல்லாமே நமக்கு இதுல நினைவுக்கு வருது. அல்லாஹ் தாலா ஒரு கூட்டத்துக்கு ரிஸ்க் அளிக்க நாடினான் அப்படின்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடியவர் எவராகவும் இருக்க முடியாது. ஸோ அல்லாஹ் எப்படி நாடுறானோ அந்த வகையில அவங்களுக்குரிய ரிஸ்க் போய்த்தான் சேரும். ஸோ அதே நேரம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்க நினைச்சான் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே செய்ய முடியாது. இன்றைக்கு அரசாங்கங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்ச நேரத்துல மக்கள் எழுச்சி பெறுறாங்க. மேலும் காசாவை நேசிக்கக்கூடிய மக்கள்ல சிறிய ஒரு பங்களிப்பாகவும் இது இருக்குது.